அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பத்த கோணாசனா. அதுல வந்து ஒரு வேறுபாடு வந்து நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். இப்போ கால் வந்து தண்டாசனால வச்சுக்கலாம். பத்த கோணாசனா, அதாவது அந்த பட்டர்ஃப்ளை போஸ்ங்கிறது ரெண்டு காலுமே இப்படி மடக்கி இப்படி பிடிச்சிடுறோம். ரெண்டு காலுமே சேர்த்து வச்சுட்டு கைகளில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சி முதுகு தண்டெல்லாம் நேராக ஆக்கி அப்படியே வந்து இருக்க போகிறோம். ஒரு சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதுலயே வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு. முன்னோக்கி குனியறது, அப்படியே வந்து இடுப்பு மட்டும் அப்படியே தூக்குறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இந்த பகுதியில ஒரு 2 மட்டும் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து இப்போ நம்ம சைட்ல வந்து ஸ்ட்ரெச் பண்ண போறோம். நம்ம இடது கையை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு இந்த காலுக்கு நேரா இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு வலது கையை கொண்டு வந்து காதை ஒட்டி அப்படியே வச்சு நல்லா வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் போது இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல ஒரு இழுவுத்தன்மை வந்து ஏற்படும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி வலது பக்கம். இதுல வந்து கை வைக்கும் போது இந்த ஷோல்டரை வந்து நல்லா இப்படி பின்னாடி தள்ளணும். இப்படியே வச்சு பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து பிடிச்சிக்கும். அதனால கரெக்டா வந்து இந்த ஷோல்டர் நல்லா இப்படி பின்னோக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் கையை மேல் நோக்கி வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் ஒரு இழுவுத்தன்மை அதிகமா வேணும் அப்படிங்கிறதுனா கையை வந்து அப்படியே வந்து நம்ம மாத்தி வைக்க போறோம். இப்போ இடது கை இந்த இடத்துல வச்ச இடத்துல இப்போ வலது கால் கிட்ட இப்படி டச் பண்ணிட்டு கையை அப்படியே வந்து நம்ம கொண்டு போக போறோம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒவ்வொரு சைடும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மூச்சு நல்லா இழுத்து வெளியில விடும் போது நல்லாவே இருக்கும் அடுத்தது பண்றதுக்கு. இப்போ வலது கையை கொண்டு வந்து இடது கால் முட்டிக்கிட்ட வச்சுட்டு இடது கையை வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இதுல அடுத்த வேறுபாடு. இதுல வந்து என்னன்னா கையை ரெண்டு கையுமே பின்னாடி கொண்டு போயிட்டு கை கோத்துட்டு முன்னோக்கி குனிஞ்சிட்டு கையை வந்து மேல் நோக்கி வந்து நம்ம தூக்க போறோம். இதுல வந்து நல்லாவே வந்து நமக்கு தோள்பட்டை வந்து நல்லாவே இப்படி சுழற்சி இப்படி வரும். அதே மாதிரி மாறுபகுதியும் நல்லாவே வந்து விரிஞ்சிரும். அதாவது இப்போ தோள்பட்டி நல்லா பின்னோக்கி இப்படி வச்சுட்டு கைகள் ரெண்டுமே கொண்டு போயிட்டு கைகள் கோத்துட்டு முதுகு தண்டெல்லாம் நேரம் ஆக்கிட்டு மூச்சு இழுத்திட்டே மேலே வந்துட்டு கீழே போகும்போது மூச்சை விட்டுறணும். எந்த ஆசனாலுமே மூச்சை வந்து அடக்க வேண்டாம். விட்டுட்டு அப்படியே கையை வந்து மேல் நோக்கி தூக்க போகும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். நம்ம முன்னோக்கி குனியும் போது தலை வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு நமக்கு பார்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து தொந்திகள் இருந்துச்சுன்னா வந்து முன்னோக்கி ரொம்ப வந்து போக முடியாது. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகலனாலும் முன்னோக்கி வந்து போகாது. அதாவது முதுகு தண்டால வந்து இல்லை ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா முன்னோக்கி வந்து குனிய ஆகாது. அதனால நீங்க நம்ம முயற்சி பண்ண மட்டும்தான் அந்த இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பத்த கோணாசனம் இந்த மாதிரி வேறுபாடுகள் பண்ணும் போது நமக்கு இந்த கிராயின் ஏரியா வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த பெல்விக் ரீஜன் ஃபுல்லாகவே நல்லா ஓப்பன் ஆகிடும். இங்கே ஃப்ரண்ட்லேயும் அப்படியே இந்த பேக்லேயுமே நல்லா ஹிப் ஓப்பன் ஆயிடுச்சு. நல்லாவே உடல் வந்து தளர்வாயிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஆசனா பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கை வந்து முன்னோக்கி கொண்டு போகிறதுனால இந்த தோள்பட்டி நல்லாவே இப்படி தூக்கி இப்படி கொண்டு போகும்போது மார்பு பகுதி நல்லாவே வந்து விரிவாகிடும். ஸோ இது எல்லாமே செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லோயர் பாடியில இருந்துக்கும் அப்பர் பாடிக்கு ரெண்டுத்துக்குமே வந்து சேர்த்து வந்து நல்ல பலன்கள் இருக்கும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்.